ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் புக்லெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் அண்ட் சோசியலில் வந்து அந்த புக்லெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்து ஃபஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜில் இந்த பேஜ் இருக்கும். இந்த பேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான மார்க் 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, அதுமாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 45ஆம் நம்பர் கொஸ்டின் வரைக்கும் தமிழில் இருக்கா, 45 வரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே போட்டு ஓவரால் டோட்டல், பேஜ் நம்பர் டோட்டல், ஓவரால் நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிறது கீழே வந்து பக்கவாரியான வினாவாரியான வினாக்கள்ங்கிறது இங்கே போடுவாங்க. 10th பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது ஒரு படிவம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 படியும் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை டீச்சர்ஸ் பார்த்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் என்ன அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் செகண்ட் பேஜில் இருக்கும். தேர்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் இருக்கும். பணி வாய்ப்பு வேண்டி தன்விவர பட்டியல் நிரப்புதல் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 5ல் இருந்து தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எழுத போகிறீங்க. ஓவராலாக 22 பேஜ் உங்களோட இருக்கும். 22 பேஜ் இருக்கும். அந்த 22 பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அடிஷனல் சீட் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழுக்கு தேவைப்படும். அடிஷனல் சீட் வாங்கணும் அப்படின்னம்னா நீங்கள் ஒரு பேஜ் முடிய போகிறப்பயே எந்திரிச்சு நின்ட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அடிஷனல் சீட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அடிஷனல் சீட் ஹாலுக்கு வர்ற சூப்பர்வைசர் அவங்க கையில் வச்சுருக்க மாட்டாங்க. 4 படிவத்தில் எந்த படிவம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு படிவத்தை பேனாவில் நிரப்புங்க. ஸ்கூலில் நடத்துகிற எக்ஸாமில் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா பென்சிலில் நிரப்ப சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த தாள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட அட்டாச் பண்ணி வரனால பேனால் எழுதுனா அழிஞ்சிரும்ன்றதுக்காக. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பேனால் எழுதுனீங்க அப்படின்னம்னா தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு 30 நாளுக்கு அப்புறம் தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் அழியாமல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதை லைவாக உங்களுக்கு எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிவம் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. படிவத்துக்கு மேலே கொஸ்டின் நம்பர் 41 அப்படிங்கிறத மேலே எழுதிருங்க. எப்பயுமே இதை டிக் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக பார்ப்பாங்க. மாணவனுடைய கையெழுத்து எல்லாம் இருந்தது அப்படின்னம்னா இந்த இடத்துல 5ன்னு போட்டு ஓவரால் டோட்டல் இந்த இடத்துல போடுவாங்க. இது வினா எண்ணுக்கான மதிப்பெண், இது பக்க எண்ணுக்கான மதிப்பெண். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா வணிக கப்பல்களும் இப்படி வரிசையாக ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டே வருவாங்க. 3, 4, 5, 6, 7 லக்வணன் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஒரு பெஸ்ட்டான பேப்பர் தான் நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். 15க்கும் 15 மார்க்கும் சொல்லும்போது இந்த இடத்துல 15 அப்படிங்கிறது வந்துடும். இந்த பாடல் வினா கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா பாடலை படுத்து வினாக்களுக்கு விடை தருக அப்படிங்கிறத நம்ம எழுதணுமான்ற ஒரு டவுட் இருக்கும். 15 ஒன் வேர்டு வரிசையாக கொஸ்டின் நம்பர் போட்டு அதுக்கான ஆப்ஷன் இந்த சைடு கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 16ஆம் நம்பரில் உங்களுக்கு போர் அறம் பற்றி கேட்டிருக்காங்க 2 மார்க். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 16ஆம் நம்பர் கொஸ்டின் இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கேப் விட்டு 17ஆம் நம்பர் கொஸ்டின் 17ஆம் நம்பரில் 2 விடைக்கேற்ற வினாமைத்தல் கேட்டிருக்காங்க. ஒரு விடைக்கேற்ற வினாமைத்தல் எழுதுனதுக்கப்புறமா ஒரு கோடு விட்டு அடுத்த ஆவணா 2 எழுதியிருக்காங்க. அடுத்து ஒரு கோடு விட்டு 19ஆம் நம்பர் கொஸ்டின். புரியுங்களா? 21 வரைக்கும் இந்த பேஜில் இல்லை எனக்கு இந்த இடத்துல 3 ஒன்வேர்டு தான் எழுத முடிஞ்சு, அடுத்ததுனா அடிஷனலாக இந்த சைடு ஒரு ஒன்வேர்டு எழுதுறேன் அப்படின்னம்னா இந்த 21 மனப்பாட பாடல் இங்கே வரைக்கும் எழுதியிருக்கீங்க அப்படின்னம்னா இந்த பேஜை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த பேஜில் என்ன செய்யுங்க அப்படின்னம்னா பகுதி 2ல் இருக்கக்கூடிய 5 2 மார்க்கையும் எழுத ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியில் அட்டன் பண்ணுறதுக்கு தீசிஸ் ஆய்வேடு ஹியூமனிசம் மனிதநேயம் 2 மார்க்கு. அடுத்து அங்கே டீ கடையில் 2 மார்க்கு. செயலி செயலபடை நிரல் நிறை அணி அப்படிங்கிறது 2 மார்க்கு. சுடுதல் சுட்டல் 2 மார்க்கு. அன்பழகனார் கலைஞரை இப்படியெல்லாம் கூறினார் சொற்பொழிவாக கேட்பதன் மூலமாக 2 மார்க். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 30ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக இது வந்து 3 மார்க் கொஸ்டின் 28ஓட முடியுது. இது 10 வினா எழுதணும் இல்லையா? இதில் 2, 4, 6, 8 இந்த பேஜுக்கு 10 மார்க் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டுருவாங்க. இது வந்து பக்க டோட்டல். அடுத்து 3 மார்க் கொஸ்டின் ஆரம்பிக்குது 3 மார்க்கு. அடுத்து 31ஆம் நம்பர் கொஸ்டினில் போர் அறம் கேட்டிருக்காங்க 3 மார்க்கு. முடிஞ்சதுக்கப்புறமா 32ல் உங்களுக்கு செயல் பகுதியிலேருந்து அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க் கொஸ்டின் தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எத்தனைப்படும் அவை யாவை. மனப்பாட பாடல் இந்த பையன் இந்த இடத்துல எழுதாமல் இருக்கான். ஆனால் லாஸ்ட்டாக மனப்பாட பாடல் ஞாபகம் வச்சு எழுதலாம் அப்படின்னம்னா லாஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா அதை எழுதிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இடையில ஒன்று எழுதலை அப்படின்னம்னாலும் இந்த பகுதியில் நீங்கள் 32க்கு அப்புறமா 32, 33 இது 2ல் ஒன்று எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 34 கட்டாய வினா அட்டன் பண்ணியிருக்கணும். அதுதான் கான்செப்ட். அதை இந்த இடத்துல எழுதாமல் கடைசியாக நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதுனீங்க அப்படின்னம்னாலும் இந்த வினாவாரியான டோட்டல் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல எடுத்து எழுதும்போது 31, 32, 33, 34 இந்த 4ல்
நீங்கள் பரீட்சையில் 3 அட்டன் பண்ணியிருக்கணும், அதாவது ஒரு மனப்பாட பாடல் பேலன்ஸ் 1 அட்டன் பண்ணியிருக்கணும் இந்த 2ல் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2 வருதா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அதை லாஸ்ட்டாக எடுத்து எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னாலும் அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னம்னா மதிப்பெண் போடுவாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 38ல் இருக்கக்கூடியது. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதை விட பெருசாக, ஏன்னா விருந்தினருடைய வருகை கேட்டிருக்கிறாங்க, இந்த கேள்விக்கு இவ்வளோ தான் ஆன்சர் வரும்னு சொல்லும்போது இதுக்கு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னம்னா குறைஞ்சது ஒரு பக்கம் எழுதுற மாதிரி. இந்த பையன் பண்ண தப்பு என்ன அப்படின்னம்னா 35 குருவினா இதோட முடியுது. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போது இந்த பாதியிலேருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதாதீங்க. 5 மார்க் கொஸ்டின் எப்பயுமே பக்கத்தினுடைய முதல் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எழுதுங்க. இதோட இதை முடிச்சிருக்கிறான். இன்னொன்று, கடிதம் எழுதும்போது கடிதத்தை பாதியில் எழுதி இதோட பாதியில் நிற்கிது, பேலன்ஸை அடுத்த பக்கத்தில் இந்த இடத்துல முடிகிற மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பயுமே எழுதாதீங்க. கடிதம் எழுதும்போது எப்பயுமே மேலே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 39 கடிதம், மேலே அது என்ன கடிதம் அப்படிங்கிறத எழுதிருங்க. விண்ணப்ப கடிதமா இல்லை உறவுமுறை கடிதமா அப்படிங்கிறத எழுதிட்டு, வாழ்த்து மடல்னா வாழ்த்து மடலுங்கிறத மேலே எழுதிருங்க. நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம்னா நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம்ன்றதை எழுதிருங்க. இவன் கடிதம்னு மட்டும் எழுதியிருக்கான், அதுவும் ரைட் தான், தவறு கிடையாது. ஆனால் தலைப்பு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இந்த மாதிரி பாதியிலேருந்து ஆரம்பிக்காதீங்க, அடுத்த பக்கத்தில் மேலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்கள். ஒரு பக்கத்தில் முடியலை, கடிதம் அடுத்த பக்கத்தில் பாதியோட முடியுது அப்படின்னம்னா அடுத்த 5 மார்க் கொஸ்டின் 40ஆம் நம்பரில் நீங்கள் கவிதை எழுத போகிறீங்க. கவிதையே இந்த மாதிரி பக்கத்தில் எழுதாதீங்க. இங்கே பாதி எழுதியிருக்கான், திரும்ப அடுத்து இங்கே பாதி எழுதியிருக்கான் இல்லையா, அந்த மாதிரி எழுதாதீங்க. ஒரு பக்கத்தில் ஃபுல்லாகவே ஒரு 5 மார்க் வர மாதிரி எழுதுங்க. அதனுடைய பாதி இந்த பக்கம் முடிஞ்சது அப்படின்னம்னா அடுத்த பக்கம் நீங்கள் எத்தனை அடிஷனல் சீட்னாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி அரை பக்கத்தில் எழுதாதீங்க கண்டிப்பாக. புரியுங்களா? அதுவே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறத திருத்தும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கான், ஒரு 5 மார்க் கொஸ்டினா ஒரு பக்கத்தில் முழுசாக முடிக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருவாங்க. அதனால் அந்த மாதிரி எழுதாதீங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 மார்க். இதில் இன்னொரு தவறு, கொஸ்டின் நம்பரே போடலை. 42 முடிச்சோன்னே 43க்கு கொஸ்டின் நம்பரே போடலை. இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் போடாமல் விட்டால் நமக்கு பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்களா சார் அப்படின்னம்னா கண்டிப்பாக கொஸ்டின் நம்பரில் இது 43ஆம் நம்பர் கொஸ்டின்னு பேப்பர் திருத்துறவங்க நம்பர் போட மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னம்னா இதுக்கான மதிப்பெண் குறையும். வினா எண் குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த வினா திருத்தம் செய்யப்படாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அடிச்சு விட்டுருவாங்க. புரியுங்களா? அதனால் எப்பயுமே கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு எழுதுங்க. திரும்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி எதுவும் பிழைகள் விட்டுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் முன்னால் எடுத்து எழுதுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி எழுதுவாங்கங்கிறது ஒரு டெமோ மட்டும் காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ்லேயே கொஸ்டின் நம்பர் 41க்கு இங்கே படிவம் எழுதியிருக்காங்க. அப்போ வினாவாரியான எண்கள் இருக்கு இல்லையா, இந்த சைடு வினாவாரியான, பக்கவாரியான, இது வினாவாரியான 41ஆம் நம்பர் கேள்விக்கு 5 மார்க் எடுத்து எழுதிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 15 வரைக்கும் இங்கே ஃபஸ்ட் பேஜில் 5 பக்க எண்ணில். அடுத்து 1லேருந்து 15 வரைக்கும் 15 மார்க், இதில் 15 மார்க். திரும்ப அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்த பேஜுக்கு 15 மார்க். அடுத்து 3வது பேஜை திருப்பாங்க. 16ஆம் நம்பர் 17, 19, 21. 16க்கு 2 மார்க், 17க்கு 2 மார்க், 19க்கு 2 மார்க், 21க்கு 2 மார்க். அப்போ அந்த பேஜில் 8 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் 10 மார்க் வருது. பக்க வாரியான 10 மார்க் போட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா வினா எண் வரிசையாக இருக்கு இல்லையா, 24, 25 2 மார்க்கு. 24, 25 24, 25 எழுதிட்டு திரும்ப 22 எழுதியிருக்கான். அப்போ 22க்கு மேலே 2 மார்க். 22 எழுதிட்டு 27, 28 எழுதியிருக்கான். அப்போ 27, 28க்கு 2 மார்க். அது முடிஞ்சதுக்கப்புறமா 30 எழுதியிருக்கான். 30க்கு 3 மார்க். 30 3 மார்க். புரியுங்களா? அப்போ 29, 30, 31 இது 3ல் 2 தான் அட்டன் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் 3ஐயும் மாற்றி மாற்றி வேறு பேஜில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலும் எடுத்து எழுதும்போது இந்த இடத்துல 3 மார்க். 29லேருந்து 31 வரைக்கும் 2 கேள்வி தான் அட்டன் பண்ணியிருக்கணும். நான் லாஸ்ட் பேஜில் எழுதினேன், ஒருவேளை அதுக்கும் மார்க் போடுவாங்க. இந்த இடத்துல 3ன்னு போட முடியாது, ஏன்னா இதிலிருந்து இது வரைக்குமே 2 கேள்வி தான் அட்டன் பண்ணியிருக்கணும், 1 பிளாங்காக இருக்கணும். அடுத்து 32 அட்டன் பண்ணியிருந்தான் இல்லையா, அதுக்கு 3 மார்க். 32, 33 2ல் ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணணும். 34 கம்பல்சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும். புரியுங்களா? இந்த கம்பல்சரி கொஸ்டின் எழுதாமல் மேலேயே 2 எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா 2வது எழுதியிருக்கதை அடித்து விட்டு மிகைன்னு பக்கத்தில் என்ன செஞ்சுருவாங்க, எழுதுருவாங்க. அதனால் பேப்பர் வேல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழில் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன். இல்லை இந்த மாடல் புக்லெட்டோட PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தேங்க்யூ.